எஸ். சந்திரசேகர் எனக்கு ஃபோன் பண்ணி என் மகனுக்கு ஆதரவாக பேசினவங்களுக்கு நன்றி சம்பத், உங்களை நான் சந்திக்கணும்னு அப்படின்னு சொன்னார். ஒரு ஊடகையலாளர் நினைத்தால் கிழக்கென்பதை மேற்கென்று சாதிக்க முடியும். ஆனால் நண்பர் ஃபெலிக்ஸ் கடமை தவறி இருக்கிறார். இல்ல, ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் கலவரமே வெடிக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. இதுக்கும் சதிக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்கிறீங்க நீங்க. இதுல சதி இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை, இது நாமக்கல்லே ஆரம்பிச்சாச்சு. நாமக்கல்லே 2-3 பேரை மருத்துவமனைக்கு கொண்டு போயாச்சு. அப்படியே விழித்திருக்க கொள்ள வேண்டும். கரூர்ல என்ன நிலவரம், நான் எப்படி வர்றது? உடனே அவரே எஸ்பிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் எப்படி இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். ஒரு ஊர்வலம் வருகிற பொழுது கடையை அடைக்கிறார்கள் என்றால் இது ஆபத்தான கட்சி, நம்ம முத்திர குத்துறான்னு பொருள். குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா வர்றாங்க. உங்க கட்சியில நிர்வாகிகள் இருந்தா குழந்தை எடுத்துட்டு யாரும் வராதீங்கன்னு தலைவர் ஏற்கனவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. நீங்க இங்க உள்ளுக்கு வராதீங்க, வெளியிலே நின்றுக்கிடுங்கன்னு அந்த உங்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு வாலண்டியர்ஸை கூட தம்பி விஜய் நியமிக்கலாம். பட் இந்த புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்களுக்குலாம் இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்லாம் பற்றி தெரிஞ்சாப்லே எனக்கு தெரியாது. தம்பி பொய்யாமொழி அழுததை கூட இந்த நாட்டில் குறை சொல்லுகிற ஈன ஜென்மங்கள் இருக்கின்றது. செந்தில் பாலாஜி மீது இன்றைக்கு கல் எறிகிறார்கள். கல்லை வாங்கி கொண்டு களத்துக்கு போகிறார் செந்தில் பாலாஜி. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. கரூர் சோகம் நாட்டையே உலுக்கி இருக்கும் நிலையில் அது தொடர்பாக அடுத்தடுத்து பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு உள்பட ஒரு சில ஜேர்னலிஸ்ட்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1-2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபெலிக்ஸ் பல விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த அரசும் செந்தில் பாலாஜியும் தான் காரணம் அப்படிங்கிறாப்புலாம் அவர் பேசிட்டாரு. முழுக்க சம்பவம் நடந்ததுக்கு பின்னணியே இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவர் செந்தில் பாலாஜியை பாட்டு பாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கலைவீரமாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சில இடத்துல கத்தி கூத்தெல்லாம் வேற, கத்தி காயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாப்புல ஒட்டுமொத்த பழியும் திமுக அரசாங்கம் மீது போடுறாரு. இல்லை, ஊடகத்துக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது. அதை மறந்து விடுபவர்களின் வரிசையில் நண்பர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருக்கிறார். ஒரு ஊடகவியலாளன் நினைத்தால் புழுக்களின் உடம்பில் புலிகளின் இரத்தத்தை பாய்ச்ச முடியும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் கிழக்கென்பதை மேற்கென்று சாதிக்க முடியும். ஒரு ஊடகவியலாளர் நினைத்தால் இலையுதிர் காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். ஒரு ஊடகவியலாளன் இன்றில் காலூன்றி நாளையில் கால் பதிக்க வேண்டியவன். ஆனால் நண்பர் ஃபெலிக்ஸ் கடமை தவறி இருக்கிறார். ஒரு திராவிட ஒவ்வாமை உள்ள ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கிறது. அதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது, நிலைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அவர்கள் யார் என்பதை எனக்கு தெரியும். அப்படி பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீனி போடுவது மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அவர் நினைத்ததை பேசுவதற்கு ஊடகவியலாளருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதன் பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டியது ஒரு ஊடகவியலாளருக்கு இருக்கிறது. மாட்சிமை தேங்கிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் ஒரு துயர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இதில் அரசியல் கண்ணோட்டமே பார்க்காமல் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு எனக்கு இரவில் தூக்கம் வரவில்லை, நான் உடனடியாக புறப்படுகிறேன் என்று நலிவுற்ற நிலையில் அவர் இப்பொழுதுதான் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். நலிவுற்ற நிலையிலும் இரவோடு இரவாக புறப்படுகிறார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார். மரணத்தை முத்தமிட்டவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார். உடனடியாக 10 லட்சம் ரூபாய் இறந்து போனவர்களுக்கு என்று அறிவிக்கிறார். இதையெல்லாம் ஒரு முதலமைச்சர், ஏன்னா அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய தம்பி விஜய் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்தே உடனடியாக வெளியேறி
திருச்சி சென்று விமானத்தில் அவர் சென்னைக்கு வந்து விட்டார். பத்திரிகையாளர்களோட சந்திக்கல. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது எப்போதும் அவருக்கு பழக்கம் இல்லை. மோடிக்கும் விஜய்க்கும் அதிக வித்தியாசம் இருப்பது மாதிரி எனக்கு தெரியல. மோடியும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. சரி, பாதிக்கப்பட்ட இடத்தில் அவர் நின்றிருக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய துயரத்தை அவர் பகிர்ந்திருக்க வேண்டும். சரி, அவர் அங்கே நின்றுந்தான்னு வச்சுங்களேன், இன்னும் மறுபடியும் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குற கரூருக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் நடந்தது சம்பவம் ஒன்றும் கலவரம் கிடையாது. கலவரம் இல்லை. மறுபடியும் அங்கே போனால் மறுபடியும் ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அவருக்கு. அவருடைய கேரவன் மாதிரி அந்த வண்டியில் அவர் உட்கார்ந்துருக்கணும், நான் எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னால் பாதுகாப்பை கொடுத்து போலீஸ் அழைத்து சென்றிருக்கும். அழைத்து செல்ல முடியாத நிலைமை ஒன்றும் உருவாகாது. தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒன்றும் கெட்டும் போகவில்லை, பட்டும் போகவில்லை. நிலைமை வந்து கைமீறி போய்விட்டது. ஒரு நெருக்கடியில் மக்கள் இறந்து விட்டார்கள். அதை அரசியலாக்க வேண்டாம், வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டியது தான். இந்த நேரத்தில் மானிடப்பற்று தான் முக்கியம்னு முதலமைச்சர் அறிக்கை விட்டிருக்கிறார். இதில் ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் கலவரமே வெடிக்குது. அதுவரை அமைதியாக இருந்த செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்து வேலையை காட்டிட்டாங்க அப்படிங்கிறாப்புல அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு தம்பி விஜய் பாடியதற்கு பிறகு அங்கே ஒரு ஆரவாரம் எழுந்தது. அதில் என்ன செய்துட்டா, மேலே ஒரு இருந்த தம்பி கீழே விழுந்துட்டான். அந்த கீழே விழுந்த உடனே ஏதோ நடக்க போகிறது மாதிரி ஒரு சமிக்ஞை அந்த 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 மக்களுக்கு கிடைத்த உடனே அவர்கள் முண்டி அடித்துக்கொண்டு வெளியேறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த முண்டி அடிக்கும் பொழுது முண்டி அடிக்கிற கூட்டத்தை காவல்துறை தடுக்கலை. உடனே அந்த சம்பவம் அந்த நெருக்கடியில் நிகழ்ந்து விட்டது. இதுக்கும் சதிக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்கிறீங்க நீங்க? இதில் சதி இருக்க வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு லக்ஷ்மண ரேகா ஒன்று வைக்கணும் இல்லையா? அதுக்கு தாண்டி போகக்கூடாதுன்னு அது எங்கே வைக்கிறதுங்கிறதான பிரச்சனை. இப்போ சுதந்திரம் என்கிற பெயரில் இந்த கோடு எதுவரை போகலாம், அந்த கோட்டை எப்போ தாண்டக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வரையறை இருக்குல்ல? இல்லை, கலையும் இலக்கியமும் மக்களுக்காக வேண்டாம் மாயக்கோஸ்கி கேட்டிங்களா? அது மாதிரி ஊடகங்களுக்கும் இது மக்களுக்காகத்தான். அவங்க பேசுறது மக்களுக்காகத்தான். அதனுடைய விளைவுகள் ஒரு மக்களை பாதிக்கும்படியாக அமையுமானால் அந்த ஊடக ஏலாளர் ஒரு மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட வேண்டியவர். பட் ஒரு ஊடகவியலாளர் வந்து உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சொல்லணும். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு இதுக்கு அப்புறம் தான் இந்த இடைஞ்சலே வந்ததுங்கிறாரு. அதுக்கு அவர்கிட்ட ஏதாவது இருக்காது? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையே. தரவுகள் இருக்கான்னு கேட்குறீங்க? கேட்குறேன் நான். அதாவது கலவரம் செய்ய வேண்டும், காலித்தனம் புரிய வேண்டும்னு அந்த கூட்டத்தில் யாராவது புகுந்துக்கிட்டாங்களா? இல்லை. கண்மூடி கண் திறப்பதற்குள் அந்த கூட்டம் முண்டி அடித்து முன்னேறுகிறது. 500 போலீஸ் பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்கிறது. எஸ்பி தலைமையில் 17 டிஎஸ்பி ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் என்று சொல்லி அவங்க கொடுத்த கணக்கு 10,000 பேர் வருவார்கள் என்று. ஆனால் வந்திருப்பவர்கள் 27,000 பேர். காலையில் 8 மணிக்கு 8:45 தான் புறப்படுகிறார் தம்பி விஜய் சென்னையிலிருந்து. ஒரு 12 மணிக்கு நாமக்கலுக்கு வந்துடுவதாக சொன்னார். நாமக்கல் வருவதற்கே மணி 2 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாமக்கல்ல 8:45 பேச போகிறதா சொல்லியிருக்காரு அவர். இல்லை அங்கே நான் கிளம்பிட்டேன்னு வேற சொல்கிறாரு. 12 மணிக்கு கரூரில் பேச போகிறேன்னு சொல்கிறாரு. 12 மணிக்குன்னு சொன்னால் 11 மணிக்கே மக்கள் வந்துட்டாங்க. அவரை பார்க்கணுமேங்கிறதுக்கு பரவசத்தில் 12 மணிக்கு வந்துடுவார் கரூர். அவருடைய ஸ்தலத்தில் அது போடுறாரு 12 மணிக்கு கரூரில் பேசுகிறேன்னு. ஆனால் வந்தது 7 மணிக்கு. அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் சிறுநீர் பெய்ய வேண்டிய சிரமம் இருக்கும். தாகத்திற்கு தண்ணீர் வேணும். அதில் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா அவர்களுக்கு உணவுக்கோ தண்ணீருக்கோ எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. வழி இருக்கு, ஏற்பாடு செய்யலை. அது அங்கே உள்ள ஒரு சில கடைகளும் பயந்து போய் மூடிட்டு போயிட்டான். ஆமாம், இதிலேயே தம்பி விஜய் விழித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஊர்வலம் வருகிற பொழுது கடையை அடைக்கிறார்கள் என்றால் இது ஆபத்தான கட்சின்னு அவன் முத்திர குத்துறான்னு பொருள். கடைகள் திறந்திருந்தா தான் அந்த கட்சி இந்த சமூகத்துக்கு தேவையான கட்சின்னு கருத இடம் உண்டு. இதுல விஜய் படிக்க வேண்டிய பாடம் இருக்கிறது. கடையை அடைக்கிறான்னு சொன்னா அவர்கள் கடையை சூறையாட போகிறார்கள். அப்படி சில கட்சிகள் இருந்தது தமிழ்நாட்டில். அது நாடு பார்த்திருக்கிறது. கடையை அடைச்சிட்டாங்க, காசு கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே பசியும் தாகமும் ஒருவனை எந்த எல்லைக்கும் கொண்டு செல்லும்.
அதை தவிர்ப்பதற்கு எந்த ஏற்பாடும் தாவேகா சார்பில் செய்யப்படவில்லை என்பதை விட அதற்காக திட்டமிடுவதற்கான யோசனையும் அவங்கள்ட்ட இல்லை. ஃபெலிக்ஸ் என்ன சொல்றாருன்னா, பல பேருக்கு வந்து கத்தியால குத்திக்கலாம் கீரெல்லாம் விழுந்திருக்குங்கிறாங்க. அது கத்தி கீரலா தகர கீரெல்லாம் ஒன்றும் புரியல. விழுந்த தகர இல்லை, அது வந்து விளம்பரம் வச்சிருந்த போர்டுக்கு மேலே நிற்கிறான் அந்த தம்பி. அவனே கீழே விழுறான். அதை பார்க்கும் பொழுது அதை ஒரு என்னதோ நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சமிக்ஞை வருகிறது. அந்த தகரத்தில் இருந்த அந்த இதனை தவிர கத்தி எல்லாம் கிடையாது. மிகப்பெரிய கிரௌட் இருக்கும்போது அதுல 500 போலீஸ்னு சொல்றாங்க இல்லையா? பட் 500 இருக்கு அப்படி தெரியல. எங்க பார்த்தா போலீஸே இருக்கு அப்படி தெரியல எனக்கு. 500 போலீஸ் ஒரு இடத்துல நிற்பாங்க. இல்ல, பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா போலீஸ் ரொம்ப கம்மின்னு அவங்க சொல்றாங்க. இல்லை 500 போலீஸ். நாமக்கல் எவ்வளவு போலீஸ்? எல்லா பட்டியலையும் டேவிட் ஆசீர்வாதம் பத்திரிகையாளர்கள் சொல்லிவிட்டார். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மைதான். ஆனால் 500 போலீஸ் ஒரு இடத்துல நிற்க முடியாது. இவர் காலதாமதம் செய்தது தான். இப்போ இன்னைக்கு எஃப்ஐஆர்ல பத்திரிகையில் தாக்கல் செய்திருக்கதே காலதாமதம் வேண்டுமென்றே செய்தார்னு போட்டிருக்காங்க. அது வேண்டுமென்றே சொல்ல முடியும். மக்கள் வந்து அப்படியே அணைச்சு கூட வரும்போது என்னத்தை பண்ண முடியல. காலதாமதம் ஆயிற்று என்பதுதான் உண்மை. அது வேண்டுமென்றே செய்தார் என்று இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதை நான் ஏற்கலை. ஏன்னா திட்டமிட்டதே தப்பு. சென்னையிலிருந்து நாமக்கல் போகணும்னா சேலம் விமான நிலையத்தில் போய் இறங்கியிருக்கலாம். சேலத்திலேருந்து 1/2 மணி நேரத்தில் நாமக்கல் போயிருக்கலாம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக வந்திருக்கும். இவங்க திருச்சி போகிறாங்க. திருச்சியிலேருந்து மண்ணச்சநல்லூர், முசிறி, தொட்டியம், காட்டுப்புத்தூர் நாமக்கல் போகிற பொழுது அதிலேயே காலதாமதம் ஆகிவிட்டது. தம்பி விஜய்க்கு ஆலோசகராக நான் இருந்தால் சேலம் போய் போங்கன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லுது அங்கே ஆள் இல்லை. அதுதான் சோகம். அவரை தவிர வேற யாரையும் நமக்கு தெரியலை. ஒரு ஊடகத்தில் நெறியாளராக இருக்கிற உங்களுக்கோ, நாட்டில் ஒரு விமர்சகனாக சொற்பொழிவாளனாக வலம் இருக்கிற எனக்கோ அந்த கட்சியில் ஒரு கான்ஸ்பிரன்சி இருக்கிறது மாதிரி கண்ணுக்கு தெரியலை. யார்கிட்ட சொல்றதுன்னு புரியல. சொல்லிடலாம், யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னாலும் தெரியல. ஒரு தகவல் தொடர்புக்கு எல்லைக்கு அப்பால் இருக்கிற ஒரு கட்சி சொல்றாங்களே, தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு தொடர்பு எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். விஜய் வந்து செகண்ட் லைன் தேர்ட் லைன் லீடர்ஸ்லாம் ஒரு அறிவார்ந்த ஒரு லீடர்ஸ்லாம் ஒரு அமைக்க தவறிட்டார். இப்ப கலைஞர்னா நாவலர் இருப்பாரு, அன்பழகன் இருப்பாரு, அது மாதிரி வரிசையா இருக்கும். ஆமா, எம்ஜிஆருக்கு அது மாதிரி வரிசையா ஆரம்பியிலேருந்து வரிசையா இருப்பாங்க. ஆமா தவறிட்டார். ஏன்னா நான் தலைவர் 1975 நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நாகர்கோவில் மாநாட்டை பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு 1986 அண்ணன் ஸ்டாலினும் நானும் ஒரே மேடையில் அறிமுகம், கோவை இந்தி திருப்பு மகாநாட்டில். அந்த மாநாடுன்னா அந்த மாநாட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டேன் ஒரு ஆள். இது யார் சொல்லுங்க? 86 மாநாட்டில் நான் பேசுகிறேன். அந்த மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவர் கண்ணப்பன், கலைஞரோட காரோட்டி கண்ணப்பன். அவருடைய உயரத்துக்கு நான் ஒரு பொருட்டு கிடையாது. என்ன அந்த மாநாட்டில் தான் அறிமுகம் செய்கிறார். அறிமுகம் செய்து பாவேந்தர் படத்தை நான் திறந்து வைக்கணும், தீக்குளித்த தியாகிகள் படத்தை அண்ணன் ஸ்டாலின் திறந்து வைக்கணும். பாவேந்தர் படம் திறந்து வைக்கப்படுகிறது, நாஞ்சில் சம்பத்தை திறந்து வைக்கிறாருன்னு அறிவிக்கிற பொழுது நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை கையை பிடிச்சி அந்த பாவேந்தர் படத்துக்கு அருகில் அழைத்து வந்து நான் படத்தை திறந்து வைக்கிறேன். கண்ணப்பன் பக்கத்தில் நிற்கிறார். வெயிலோ மழையோ சுகமோ துக்கமோ வரவேற்பு கலை தலைவர் அந்த மாநாட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு சரியான ஆள் இல்லைங்க. ஆள் இல்லை. அப்படி அட்வைஸ் பண்ணுறதுக்கு சரியான ஆளுங்கள் இருந்தாலும் புஷியானது அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அது தெரியல. அதான் சொன்னேன், ஒரு மர்ம குகை மாதிரி இருக்கு. புஷியானதுக்கு பதிலாக விஜயோட அப்பாவே எஸ்ஏ சந்திரசேகர் அப்படின்னு ஒரு வருஷன் வருது. சில பேர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஏ சந்திரசேகர் வந்து கலைஞரோட நெருக்கமாக இருந்தவர். அவரோட படங்கள் பாலைவன ரோஜாக்கள், நீதிக்கு தலைவனுங்க மாதிரி பல படங்கள் அவர் கதை வசனத்தை ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்ஏ சந்திரசேகருக்கு அரசியலும் நிறைய தெரியும், திராவிட அரசியல் தெரியும். அவர் தான் பையனை வந்து நல்லா குரூம் பண்ணி கொண்டு வந்தாரு. பண்ணி அவனை ஒரு தலைவன் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு காய் நகர்த்தி அந்த களத்துக்கு அவரை கொண்டு வந்தது எஸ்ஏ சந்திரசேகர். அதுக்கப்புறம் அவரை காலி பண்ணி இவரு காலி பண்ணாரான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா சர்க்கார் படம் வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சர்க்கார் படத்தை வெளியிடுவதற்கும் திரையிடுவதற்கும் ஒரு விதமான மிரட்டல்கள் அரசு தரப்பிலிருந்து வந்தது. அப்பொழுது இந்த சர்க்கார் சாய போகிறது, இவர்கள் சர்க்காரை திரையிட விடாமல் தடுக்கிறார்கள், இந்த சர்க்காரை அதிக நாள் நீடிக்காது
தம்பி விஜய் வெல்வான் அப்படின்னு நான் ஒரு உங்களை மாதிரி ஒரு பேட்டியில் சொன்னேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் எனக்கு ஃபோன் பண்ணி என் மகனுக்கு ஆதரவாக பேசினவங்களுக்கு நன்றி சம்பத், உங்களை நான் சந்திக்கணும்னு அப்படின்னு சொன்னார். என்னுடைய மகள் மதிவதனுடைய திருமணம் கிண்டி ரேஸ்கோட்ஸ் சாலையில் நடந்த பொழுது அந்த திருமணத்துக்கு நான் வாங்கன்னு அழைப்பு கொடுத்தேன். அவர் வந்தார். அதனால் எஸ்.ஏ. சந்திரசேகரை அந்நியப்படுத்தி வைத்திருக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. அவரே வருத்தப்பட்டு நடுவில் பேச நிறுத்திட்டார். இப்போ அதெல்லாம் முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டாரு. புஷியானது தான் அதை கெடுக்கிறது, அவர் யாரையும் உள்ள விட மாட்டார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனதுலாம் ஒரு காலம். இப்போ வந்து பையன் கூப்பிட்டா போய் மேடையில் உட்காரது, ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருதுங்கிற அந்த லெவலோடு நின்றுக்கிறாரு. ஆனால் அவர் வந்திருந்தாருன்னா இந்த இவ்வளோ பெரிய கலாமிட்டி வந்துருக்காரு. ஓரளவு வந்து அவர் சரியான ஒரு லீடர்ஸை உருவாக்கியிருப்பார். இவங்கெல்லாம் உள்ள கொண்டு பண்டவுட்டி ராமச்சந்திரன் மாதிரி இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ்லாம் கொண்டு வந்து பையனுக்கு ஒரு பாதுகாப்பாக வச்சுருப்பார். கூட்டம் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல தலைநாள் அந்த நிர்வாகி வந்து பார்க்கணும். அந்த இடத்த ஒலிபெருக்கி அமைப்பாளர் யாருன்னு பார்க்கணும். எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை சேர் போடணும்னு கணக்கு போடணும். பத்திரிகையாளர் எங்கே உட்காரணும், விஐபிகள் எங்கே உட்காரணும்னு அதை பார்க்கணும். தலைநாள் தூக்கம் வராது. இது ரோட் ஷோ மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இது ரோட் ஷோ மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் நின்றுட்டு தானே பார்க்குறாங்க. அதனால அதை இது ஒரு பாடம்னு சொன்னேன். தம்பி இதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேலுச்சாமிபுரம் உள்ளே வரும்போது ஒரு 1.5 கிலோமீட்டரில் அதுக்கு மேலே ஃபர்தராக வரவே முடியல. அப்போ போலீஸ் அஃபீஷியல்ஸ், டாப் போலீஸ் அஃபீஷியல்ஸ் இங்கேயே பேசுங்கன்னு இருக்காங்க, அங்கேயே பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கேயே பேசுங்கன்னு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒத்துக்கலை அதுக்கு. இல்லை எங்களுக்கு கவரேஜ் அங்கே போனால் தான் கிடைக்கும். அப்போ நெருக்கி அடிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே அங்கே வந்து க்ரௌடு ஃபுல்லாக இருக்கு. இல்லை, இது நாமக்கல்லையே ஆரம்பிச்சாச்சு. நாமக்கல்லையே மயக்கம் வந்தாச்சு. நாமக்கல்லே 2-3 பேரை மருத்துவமனைக்கு கொண்டு போயாச்சு. அப்பொழுதே தம்பி விஜய் விழித்திருக்க கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாவற்றுக்கும் பொறுப்பு இருக்க வேண்டியது அவர் தான். அப்பொழுதே விழித்திருக்க கொள்ள வேண்டும். கரூரில் என்ன நிலவரம், நான் எப்படி வர்றது, உடனே அவரே எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும், எப்படி இருக்கு, நான் வரலாமா, எந்த ரூட்டு வரணும், ரூட்டை மாற்றணுமா அப்படின்னு எஸ்பிகிட்ட அவர் தான் கேட்டிருக்கணும். அந்த மதியழகனுக்கெல்லாம் அவன் அனுபவம் இருக்குன்னு நான் நம்பலை. அவரை கைது பண்ணியாச்சு. ஆமாம், அவர் கைது. நிர்மல்குமாரும் இருக்கார், கைது. நிர்மல்குமார் இருக்காரு, புஷியானந்த் இருக்காரு. அவங்களாம் தலைமுறைவா இருக்காங்க. கைது பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க, இன்னைக்கு கைது ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. பட் இந்த புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்களுக்குலாம் வந்து இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்லாம் பற்றி தெரிஞ்சாப்லே எனக்கு தெரியாது, கொஞ்சமும் தெரியாது. இதே கரூரில் வந்து முப்பெரு விழா நடந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி இதே மேடையில் வந்து எடப்பாடி பேசியிருக்காரு. அப்பெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக தான் மேனேஜ். இது பிரமாதமான கூட்டம்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்ணன் வைகோ திமுகவிலிருந்து நிராகரிக்கப்பட்ட நேரத்தில் ஏப்ரல் 16 கட்சி தொடங்கல. அப்போ மதிமுக உதயமாகலை. கருப்பு சிகப்பு கொடி எடுத்துட்டு வர்றான் மதிமுக தொண்டை. பல இடங்கள்ல தாக்குதல். அண்ணா வைகோ அண்ணா நகர் 148 ஒய் பிளாக்கில் இருந்து மெரினா கடற்கரை மேடைக்கு வரணும். அது ஒரு விரிவா சென்னையே சுத்திட்டார். அன்னைக்கு 5 மணிக்கு மேடைக்கு வர வேண்டிய வைகோ அடுத்த நாள் காலை 5 மணிக்கு வந்தார். எம்ஜிஆர் மாதிரி தான். ஆமா, யாருக்கு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே மேடையில் 7 மணி நேரம் பேசுறேன்னா இதுதான் பெரிய கிரௌடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன மாப்பிள்ளை எழுப்பு கூட்டம் மாதிரி பின்னாடியே ஒரு 5000 பேர் அழைச்சிட்டு வருது. என்ன கலாச்சாரம் அது? அது விஜயோடைய கலாச்சாரம் அப்படி இருக்கு. அவர் வண்டி வர வேண்டியது என்ன, அவர் பின்னாடி எதுக்கு ஒரு வண்டி ஒரு 4000, 3000, 4000 பேர் வருது? அதான் இதுக்கு பேர் தான் கும்பல் கலாச்சாரம். நான் என்ன சொல்றேன், குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா வர்றாங்க. சரி, அவங்களுக்கு ஆர்வம், சினிமாத்தனமாக சிந்திக்கிற மக்கள் விஜய் பார்க்கணும்னு குழந்தை எடுத்துட்டு வர்றாங்க. உங்க கட்சியில நிர்வாகிகள் இருந்தா குழந்தை எடுத்துட்டு யாரும் வராதீங்கன்னு தலைவர் ஏற்கனவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க இங்க உள்ளுக்கு வராதீங்க, வெளியிலே நின்றுக்கிடுங்கன்னு அந்த உங்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு வாலண்டியர்ஸை கூட தம்பி விஜய் நியமிக்கல. சரி, திமுகல இளைஞர் சொல்லிட்டு கருப்பு சேவை போட்டு அது ஒரு பக்காவா யூனிஃபார்ம்ல வந்து ஒரு ஃபுல்லா இறங்கிடுவாங்க. பல கூட்டங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தையே இவர் வந்து ரெடி பண்ணல. இல்ல கலைஞருக்கு போலீஸ் பாதுகாப்புல குறை இருக்கிறதுன்னு சொன்னால கலைஞருக்கு தொண்டர்படை உருவாக்கணும்னு சொன்னதே அண்ணா வைகோ தான். தொண்டர்படைக்கு யூனிஃபார்ம் தேர்வு பண்ணதும் அவர் தான். தொண்டர்படைக்கு பயிற்சி கொடுத்ததும் அவர் தான். சரி, இந்த தொண்டர்படைன்னு இவரே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் ரெடி பண்ண வேண்டாமா? குறைஞ்சபட்சம் 100 பேர், 1000 பேர் ரெடி பண்ணணும். ஒரு மாவட்டத்துக்கு 200 பேர் தயார் பண்ணணும். இவர் தனக்கு மட்டும் வந்து ஒரு இது போட்டு உங்களுக்கு அரசாங்கமே கொடுக்குதுங்க. ஒன்றிய அரசே உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கு, தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு, பவுன்சர் வேற வச்சிருக்கீங்க.
அதெல்லாம் உங்களுக்கு என்னங்க, மக்களுக்கு தானே பாதுகாப்பு. விஜய் வேண்டுமென்றே லேட் பண்ணான்னு எஃப்ஐஆர்ல சொல்றாங்க. அது வந்து சரியா? இல்ல, அதை நான் நம்பல. வேண்டுமென்றே அவர் செய்தாருங்கிறத நம்ப முடியாது. லேட்டா வந்து அந்த கெத்து காட்டணும்னு நான் நம்பல. காவல்துறை ஆற்றிய கடமையோ, காவல்துறை அன்றைக்கு அனுபவித்த சுமையோ குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா குற்றச்சாட்டுக்கு அவர்கள் மீது தானே விழுந்திருக்கு. ஆமா, விஜய் தரப்புல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை கண்டுக்கிடல, காவல்துறை தான் இதுக்கு மொழிபெயர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தாவேகா கட்சியின் சார்பில் குற்றச்சாட்டுகள் முழுவதையும் காவல்துறையின் மீது இன்றைக்கு அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நான் காவல்துறை வேண்டும்டே தாமதித்தார் என்று சொன்னதை நான் ஏற்றுக்கிடல. சூழல் அப்படி அமைந்தது. இது ஒரு சம்பவம். இட் இஸ் ஈவென்ட். இதற்கு மேல் இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் இருக்கிறது. இல்ல, இந்த மாதிரி கூட்டத்துக்கு நடுவுல வந்து எப்படி வரிசையா ஆம்புலன்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு வருது. முதல்ல 2 வண்டி வந்திருக்கு, அதுக்கப்புறம் 30 வண்டி தொடர்ந்து வந்திருக்கு. 2 ஆம்புலன்ஸ் ரெடியா இருந்துச்சு. சம்பவம் நடக்குன்னு சொன்னா பிரைவேட் ஆம்புலன்ஸ், அதெல்லாம் உடனே போலீஸ் வர சொன்னது. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. முதல்ல 2 வந்தது பாதுகாப்புக்கு. பட் அவனுக்கு அதுதான் வழியா? வேற வழி எங்க இருக்கு? வழியே இல்லையே. இல்ல, வேற ரோடுகள் இருக்குங்கிறாங்க. வேற ரோடுனா சுத்தில வரணும். உங்களுக்கு சம்பவ இடத்துக்கு வரணும். இல்ல, 10 ஆம்புலன்ஸ் தனியாருக்கு ஆம்புலன்ஸ் வந்தது. அது காவல்துறை கேட்டு வந்தது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், அவங்கெல்லாம் அடுத்த 20 நிமிஷத்துல எப்படி வந்தாங்க? அவ்வளவு கூட்டத்தை தள்ளிட்டு எப்படி ஆஸ்பத்திரிக்கு வராங்க? செந்தில் பாலாஜி அங்கே தானே இருக்காரு. இல்ல, சம்பவம் நடந்ததுன்னு சொன்ன உடனே ஷார்ப் ஆயிட்டாரு செந்தில் பாலாஜி. அது அவருக்கு இயல்பு. எறும்பு தோற்கிற சுறுசுறுப்புல இயங்குகிறதுல அவருக்கு நிகரானவர் திமுகவிலே இல்லை இன்னைக்கு. அப்படி இயங்குகிறவர். அந்த கோடாங்கிப்பட்டியில் நடந்த 30 விழாவை அப்படி நடத்தினார். ஆனால் ஸ்டாலினே சொன்னார், கோடு போட சொன்னார், ரோடு போடுறவன் செந்தில் பாலாஜின்னாரு. அது அவர் இயல்பு. அவர் ஒரு பெரிய கிரௌடை கூட்டி காண்பிப்பதற்கான ஆற்றல் செந்தில் பாலாஜிக்கு இயல்பாகவே இருக்கிறது. திமுகவுக்கு வந்து பொறுப்பேற்றதற்கு பிறகு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் ஸ்டாலின் கலந்து கொள்கிற கூட்டம் மகாநாடு மாதிரி ஏற்பாடு பண்ணார் முதல் கூட்டத்தையே. அது மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளும் முத்திரை பதிக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கும் பேர் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருப்பார். இன்னொரு விஷயம் அண்ணாமலை சொல்றாரு, இன்டெலிஜென்ஸ் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுது. எப்போ கூட்டம் வந்து நேரம் அதிகமாக ஆகிட்டே இருக்கு. சாயந்தரம் நேரமாக இந்த கூலி தொழிலாளிகள்லாம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஐஜி தலைமையில் இன்னொரு போலீஸ் பெட்டாலியன் வர வேண்டாமா? இந்த இன்டெலிஜென்ஸுங்கிறதே பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஆகிடுது. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, காலம்பரை 8 மணிக்கு சிஎம் வீட்டில் போய் அண்ணாமலை இட்லி சாப்பிட்டாரு, தோசை சாப்பிட்டாருன்னு இதை சொல்லத்தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. இல்லை, அது அண்ணாமலைக்கு இருப்புக்கு ஆபத்துக்கு வந்துருச்சு. அவருக்கு முதற்பந்தியில் எல்லாம் நானேன்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு பந்தியில இடம் கிடைக்கிறதே கஷ்டங்கிற நிலைமைக்கு அவர் ஆளாயிட்டார். ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர். அவர் தலைவராக இருந்த காலத்தில் பிஜேபி கட்சியை உயிர் துடிப்போட இருந்தவர். அவரை பழி வாங்கிட்டாங்க. அது பிஜேபி கட்சி அப்படி ஒரு கட்சி தான். அது உருக்குலைக்கிற உட்பகை, பால் செய்யக்கூடிய குழு மனப்பான்மை, எப்போதும் ஒருவனை பரிகேட்கக்கூடிய ஒரு ஆபத்தான கட்சி இந்த கட்சி. அது அண்ணாமலைக்கு தெரியலை. இப்போது அவருக்கு தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர் ஏதாவது செய்தாக்கணும். அதுலேயும் திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு பிள்ளை விளையாட்டு மாதிரி. அதை இப்போ செய்கிறார், வேற ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்துல தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து போயிட்டாங்க விஷச்சாராயம் சாப்பிட்டு. அப்பெல்லாம் யாருமே பதறிட்டு போகல. சிம்பிளா வந்து அவங்களுக்கு நிவாரணம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அடங்கிட்டாங்க. இப்போ என்ன எல்லாரும் பாஞ்சு ஓடுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன உங்களுக்கு கேட்குறேன்னா, சோகத்தில் கூட ஆளுங்கட்சி சோகம், எதிர்கட்சி சோகம், நாடக சோகம், நிஜ சோகம்னு அப்படிலாம் உண்டா? கள்ளக்குறிச்சி வந்து அதுவும் அப்பாவிகள் செத்து போனதுதான். போதையில செத்து போனவங்க. அப்ப வந்து கண்ணீர் வர்றது. இது அப்படி இல்லை. 1.5 வயசு குழந்தை இருந்திருக்கு. கணவன் இருக்கும் பொழுதே மனைவி 2 குழந்தைகள் இறந்திருக்காங்க. அந்த சம்பவத்தை இந்த சம்பவத்தையும் ஒப்பிடக்கூடாது. தம்பி பொய்யாமொழி அழுததை கூட இந்த நாட்டில் கொச்சப்படுத்துறாங்க. நானே அழுதுட்டேன். நான் அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போகவும் மாட்டேன்னா. நான் வீட்டில் இருந்து அதை பார்க்க என்னால் தாங்கி கொள்ள முடியலை. நம்ம பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சல் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு, காய்ச்சல் கட்டுப்படவில்லைன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போடும்போதே அழுக வந்துடுது. அதனால தம்பி பொய்யாமொழி அழுததை கூட இந்த நாட்டில் குறை சொல்லுகிற ஈன ஜென்மங்கள் இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுத்துட்டார். எஸ்பியை உடனே
சஸ்பெண்ட் சரி, அன்னி ராத்திரி அவர் போயிருக்க வேண்டாமா? கள்ளக்குறிச்சிக்கு அவர் போயிருக்க வேண்டாமா? கள்ளக்குறிச்சிக்கு அவர் போயிருக்க வேண்டும்ங்கிறது அவர் தான் முடிவு பண்ணார். ஆனால் போகல அவர். ஆனால் எல்லா நடவடிக்கையும் முறையாக மேற்கொண்டு அந்த அங்கே ஒரு அசம்பாவிதம் நிகழாமல் அவர் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்த துறையில் என்ன சீர்திருத்தம் செய்யலாங்கிறது அரசு யோசிச்சு. அது வேற. இது அப்படி இல்லை. இது திமுகவுக்கு மேலே கல்லறிகிறவர் தம்பி விஜய். இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதில் அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். இப்போ அரசியல் ஆக்கிடுவாங்க. ஆனால் அரசியல் ஆக்குறதுக்கான ஸ்டாலின் அனுமதிக்கலை. அவரே செந்தில் பாலாஜியை போக சொல்லிட்டார். செந்தில் பாலாஜி மீது இன்றைக்கு கல் எறிகிறார்கள். கல்லை வாங்கி கொண்டு களத்துக்கு போகிறார் செந்தில் பாலாஜி. பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தை சார்ந்தவர் தம்பி அன்பில், அவர் போகிறார். இவங்க போகிறாங்க. நம்மளை அசிங்கப்படுத்துறவங்கள்ட்ட போய் நிற்கிறமேன்னு கூட யோசிக்கலை. முதலமைச்சர் கட்டளையிட்டு உடனே போயிட்டாங்க. முதலமைச்சரும் போயிட்டார். நிர்வாகமே அங்கே வந்தாச்சு. நிலைமைகள் சீராகிவிட்டது. இப்போ இதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சில பேர் தேடிட்டு இருக்காங்க. சரி, விஜய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது சொல்லிட்டாரே உண்மை. அந்த ஒரு நபர் ஆணையம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் நடவடிக்கை. சரி, இது மாதிரி நிறைய ஒரு நபர் ஆணையம்லாம் போட்டாச்சு. தூத்துக்குடி சம்பவத்துல ஆரம்பிச்சு இந்த ஒரு நபர் ஆணையம்ங்கிறதே வந்து கள்ளத்துக்கு இதில் போடுறாப்புல தான், ஆற்றுல போடுறாப்புல தான். ஏதாவது பிரயோஜனம் உண்டா அதெல்லாம்? இல்லை, ஒரு நபர் ஆணையத்தை விசாரிக்க சொன்னது காரணம் நிலைமையினுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆரம்பிச்சாச்சு. உடனே அந்த அம்மா போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு. தூத்துக்குடி சம்பவத்துல இதே அருணா தான் போயிருக்காங்க. ஆமாம், அதுவும் அந்த ரிப்போர்ட் அப்படியே இருக்கு. ஆமாம், ரிப்போர்ட் எப்படி இருக்கு? இதில் என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு என்ன காரணம்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அவங்க தீர்வு சொல்லுகிற இடத்துல அவங்க இல்லை. இதுக்கு காரணம் இதுதான். மேற்கொண்டு இதையெல்லாம் வராமல் தவிர்ப்பதற்கு இந்த விளைவுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சுட்டு அவங்க ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்து தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டதா? கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஸ்டார், சம்பவம் நடந்தாச்சு, அவரே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து அவர் அகன்று திருச்சிக்கு மீண்டு பத்திரிகையாளர்களை கூட பார்க்காமல் சென்னைக்கு வந்தது அட்லாண்டிக் பெரும்பிழை, இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு. பட் விஜய் அப்படி விரும்பினார். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் அங்கே மறுபடியும் போக வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர் முடிவெடுக்கணும். அதுதான் தலைமைங்கிறது, முடிவெடுக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் முடிவெடுக்கணும். விஜய் தன்னை இன்னும் அரசியல் தலைவராக மாற்றிக்கொள்ளாமல் இன்னும் நடிகராகவே இருக்கிறார். அதான் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு பேக்கப், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற லெவல்லே இருக்காரா? அது மாற கொஞ்சம் நாள் ஆகும். எப்போ மாத்துறாருன்னு எனக்கு இல்லை. அரசியலுங்கிறது அப்படி இல்லை. அது முழு நேர தொழில். இதில் வந்து சில நேரங்களில் வீட்டில் இருக்காப்புல இருக்கும், சில நேரங்களில் நீங்கள் வந்து ரவுண்ட் த கிளாக் வேலை செய்கிறாப்புல இருக்கும். இதை அப்படி பார்க்க முடியாது. ஆனால் விஜய் இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரலையா? இல்லை, அது அந்த சந்தேகம் எனக்கு விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சது அந்த அப்போதே எனக்கு வந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு 5 பேர் இறந்தாங்க, போக்குவரத்தில் இறந்தாங்க. அந்த 5 பேர் இறந்ததுக்கு அவர் அந்த இறந்தவங்கள நேரில் போய் பார்த்துருக்கணும். இந்த வீட்டுக்கு போகலை. அவங்களுக்கு உதவி செய்தார். எவ்வளோ உதவி செய்தார்னு தெரியலை. இன்னொருத்தனை ஒரு ஸ்டார் இமேஜ்லேயே வச்சுட்டு இருக்காரு அவர். அப்படி அவரை யாரையும் இருக்க சொல்கிறாங்களான்னு தெரியலை. ஸ்டார் இமேஜில் தன்னை வைத்து கொண்டது தான் எம்ஜிஆர் இருந்தார். ஆனாலும் இறங்கி வேலை செஞ்சார். இறங்கி வேலை செய்தார். அது இமேஜ் அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க அம்மா ஜெயலலிதா. ஆனால் அவங்க எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க, இப்படி அடையாளம் கட்டி கூப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே பெரிய சோகம். இந்த சோகத்துலேருந்து நம்மளாம் எப்படி மீண்டு வரப்போகிறோன்னு தெரில. அந்த அன்ரூலி மாபை எப்படி சார் சரி பண்ண முடியும்? நீங்கள் யாரும் எனக்கு கட்டுப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். யார்? அண்ணாவை பார்த்து. கடற்கரை கூட்டம். அண்ணா, நீங்கள் ஒன்றும் கட்டுப்படாதவர்கள் என்று என்னை பார்த்து சொல்லுகிறார்கள். எனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லுகிறார்கள்னு காங்கிரஸ் பிரச்சாரம் செய்த நிலையில் அனைவரும் எழுந்து நெல்லுங்கள் என்றார். அனைவரும் எழுந்து நின்ற கடற்கரையில் கூட்டம். கடற்கரை கூட்டம்னா 10 லட்சம் பேர் திரளுவான். அனைவரும் எழுந்து நின்றார்கள். அனைவரும் அமருங்கள்னார் அண்ணா. அனைவரும் அமர்ந்தார்கள். கட்டுப்படுகிற கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை காங்கிரஸிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. பெண்கள் குழந்தைகளோட வந்திருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும், முதல்ல பெண்களும் குழந்தைகளும் வெளியேறுங்கிறாரு. பெண்களும் குழந்தைகளும் வெளியேறிட்டாங்க. பெண்களும் குழந்தைகளும் வெளியேறியாச்சா,
சரி இனி நீங்களும் வெளியேறுங்க. இதுதான் விஷயம். என்ன விஷயம்னா, பெண்களும் குழந்தைகளும் பயணப்பட்டு போவதற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, இனிமேல் நீங்க போகலாம் அப்படின்னாரு. அதுதான் தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பு இவர்கிட்ட இல்லை. இல்லை 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 இல்லை. இவர் உடனே கிளம்பிடுறாரு. இவரே கிளம்பிட்டு என்ன பண்றது? சரி, விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி. விஜய் தனியார்னாலே கூட அந்த போட்டி இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது 25% வரலும் இருக்குங்கிறீங்க. 25% இருக்குன்னு புதிய தலைமுறையில் இவர் பேட்டி கொடுத்தாரு ஆதவ அர்ஜுனா. நீங்கள் நம்புறீங்க அதை? இல்லை, திமுகவுக்கு அடுத்த இடத்துல அவர் தான் வருவார். அதிமுக 3வது இடத்துக்கு போகும். அதுக்கு பிறகு மூழ்கி போகும், அவ்வளோதான். எடப்பாடி மேலே உள்ள எரிச்சல்ல சொல்றீங்களா? அப்படி எடப்பாடி மேலே எரிச்சல் குள்ளதுக்கு எனக்கு என்ன இருக்கு? எனக்கு காம்படிட்டிவா எடப்பாடி? அப்படி இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, அவருடைய அரசியல் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால சொல்கிறேன். அவருக்கு அரசியல் எனக்கு பிடிக்கல. இதே அருணா ஜெகதீசன் அவங்க அன்னைக்கு கொடுத்த அறிக்கை, இவர் இந்த ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் 5 மணிக்கு மேலே கடை திறந்து வச்சாங்கன்னு கைது செய்யப்பட்டு சாத்தராங்குளம் சிறைச்சாலையில் சித்திரவதை செய்து கொண்டார்கள். ஒரு அறப்போர் ஊர்வலத்தில் 13 பேர் மேலே துப்பாக்கி சூடு. தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்துக்கிட்டேன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது எவ்வளோ பெரிய பொய். அந்த அம்மாவுக்கு அறிக்கையில் ஹேவ் பீன் அப்டேட்டிங் த சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி வித் மினிட் டு மினிட் டெவலப்மெண்ட் விச் லுக் பிளேஸ் இன் தூத்துக்குடி அண்ட் ஆஸ் சச் அ சே தட் த தென் சீஃப் மினிஸ்டர் கம் டு நோ ஆஃப் த ஷூட்டிங் only through the media would be incorrect, inaccurate, the commission would open. எல்லா தகவலும் கொடுத்துட்டே இருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து. இவன் என்ன சொல்றான்? நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறான். இது யார் வெளிப்படுத்துறா? அருணா ஜெகதீசன் சொல்றாங்க. அப்படி ஒரு அயோக்கியம் அவன். விஜய் இந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவார் நீங்க நம்புறீங்க? மீண்டு வருவார். புதிய படத்தோட வருவாரா? இல்லை, டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டேமேஜ் அவர் சரி பண்ணிடுவார். அரசியல் விஷயங்கள் பல விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.